துறையில் இவ்வளவு பெரிய சாதனையை புரிகிறவங்க அப்படின்ற ஒரு பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சாதனை பயணம் தொடர்ந்தது. இரண்டாவது பயணமும் மேற்கொண்டாங்க சுனிதா வில்லியம்ஸ். எப்போ? ஜூலை 14, 2012 விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அடுத்த விசிட் கொடுத்தாங்க. திரும்ப எப்போ வந்தாங்க? நவம்பர் 18, 2012. 127 நாட்கள் விண்வெளியிலேயே இருந்தாங்க சுனிதா வில்லியம்ஸ். பல்வேறு ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு மீண்டும் வந்தாங்க. ஆனாலுமே தொடர்ந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் பண்ணும்போதெல்லாம் அங்கே சுனிதா வில்லியம்ஸ் வந்து முதன்மையான ஒரு பேராக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு களம், அமெரிக்காவோட நாசா வந்து பிரத்யேகமாக வடிவமைச்ச அந்த களம் வந்து வருங்காலத்தில் கமர்ஷியலாகவும் நாசாவை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்ள இருந்தாங்க. அதுக்காக அந்த ஸ்டார்லைனர் களத்தில் பயணம் மேற்கொள்வதற்கான அந்த விஞ்ஞானிகளில் சுனிதா வில்லியம்ஸ் ஒருத்தர். சுனிதா வில்லியம்ஸ், புச் பேரிமோர் 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டது அனுப்புனாங்க. எப்போ அனுப்புனாங்க? மூன்றாவது பயணம் எப்பொழுது? ஜூன் 5, 2024 அனுப்புனாங்க. ஆனால் இது வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு பயணமாக தாங்க திட்டமிடப்பட்டிருந்தது. எப்போ திரும்பி இருக்க வேண்டியது சுனிதா வில்லியம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14, 2024, அதாவது ஒரு 9-10 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே அவங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு குரூவை அனுப்பணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட திட்டம். ஸோ இந்த நிலையில் இப்போ பாருங்க, ஜூன் 14, 2024 திரும்ப வேண்டியவங்க எப்போ திரும்ப போறாங்க? மார்ச் 16, 2025 அன்று தான் சுனிதா வில்லியம்ஸும் புச் பேரிமோரும் திரும்ப வர இருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தது 9 நாள் 10 நாள், ஆனால் அவங்க இருக்க போறது 285 நாட்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அதிகபட்ச நாட்களே பார்த்தீங்கன்னா 195 தான். அதை விட அதிகமாக 285 நாட்கள் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. விண்வெளியில் நடந்திருக்காங்க. அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண் அப்படின்ற சாதனையெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் படைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே we are happyங்க, நீங்க மீட்டு கொண்டு வந்தா போதும், எங்க குடும்பத்தோட இணையணும், எங்க செல்ல நாயோட இணையணும் அப்படின்லாம் சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப நெகிழ்ச்சியோட பேசின காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில சுனிதா வில்லியம்ஸ் இங்க வரப்போறது எப்போ அப்படின்றது என்ன, நாசாவுடைய திட்டம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது மார்ச் 12 இரவு 7:48 மணி, அது வந்து அமெரிக்க நேரப்படி. இந்திய நேரப்படி மார்ச் 13 இப்போ அதிகாலை 5:18 மணிக்கு விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் க்ரூ 10 மிஷன். இந்த திட்டம் தான் பாத்தீங்கன்னா 4 விண்வெளி ஆய்வாளர்களை இங்கிருந்து கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் அவங்கள ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அங்க விண்வெளி மையத்தில் அவங்கள அங்க விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்வெளி மையத்தோட கமாண்டர் யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான். சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட பொறுப்பை எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டு என்னென்ன பணிகள் அடுத்து மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு எப்போ கிளம்ப இருக்காங்க? மார்ச் 16ஆம் தேதி கிளம்பிடுவாங்க சுனிதா வில்லியம்ஸ். இந்த தாமதம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க போனதுக்கு காரணம் இந்த ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்கலம், அந்த ஆய்வு பணிகளுக்காக தான் போனாங்க. ஆனா ஸ்டார் லைனர் அந்த விண்கலத்துல தொடர்ந்து கோளாறு ஏற்பட்டே இருந்ததுங்க. அங்க போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 நாள் திரும்ப வரணும் அப்படின்னாங்க இல்லையா? திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அந்த விண்கலம் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணுதா, சரியா பணி செய்தா அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் கீழே இறங்கவே விடுவாங்க. அப்படி பண்ணும்போது அதோடைய பூஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் சரி, குறிப்பாக இந்த ஹீலியம் வாயு அதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க, அந்த வாயு கசிவு இதெல்லாம் வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோளாறு காரணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ் பூமியை நோக்கிய பயணம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டே இருந்தது. ஒரு வழியா ஆகஸ்ட் 2024 சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலுமே மீண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஒரு கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதுனால சுனிதா வில்லியம்ஸ், புச் பேரிமோர் 2 பேரோட பயணமும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. கடைசியாக நாசா ஒரு முடிவெடுத்தாங்க, இது வந்து ஸ்டார்லைனர் வந்து கீழே திருப்பி இறக்கி தான் ஆகணும், ஆனால் 2 பேரோட உயிரை வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏற்கனவே சிலர் உயிரை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றதுனால 2 பேருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணாங்க, ஸ்டார்லைனர் விண்கலத்தை ஆளில்லா விண்கலமாக பூமியில் தரையிறக்க பிரயத்தனம் செய்தார்கள். செப்டம்பர் மாதம் வெற்றிகரமாக அந்த ஸ்டார்லைனர் விண்கலம் தரையிறங்கிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம தரையிறங்கிடுச்சு. அதுவரை சந்தோஷம் தான். ஒருவேளை அவங்க 2 பேரும் அதில் வந்து ஏதாவது ரிஸ்க் நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த ரிஸ்கை நாசா எடுக்க விரும்பல. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் உதவி பண்ணுறோம், நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்னு ஒரு உதவியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து அமெரிக்க அரசு அதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு ஓகே சொல்லவே ஸ்பேஸ் எக்ஸுடைய இந்த டிராகன் அப்படின்ற அந்த கேப்சூல் விண்கலம் தான் இவங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தற்பொழுது செல்ல இருக்கிறது. ஸோ சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த விண்கலம் ஸ்பேஸ் எக்ஸோட அந்த டிராகன் விண்கலம் இன்னும் சில நிமிடங்களில் விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான சிறப்பு தொகுப்புல தான் நாம் இணைஞ்சிருக்கோம். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி மூலமாக விண்வெளி ஆர்வலர், அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கவியரசு நம்மோட இணைப்பில் இணைய இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய தகவல்களை கேட்டு பெறலாம்.
கவியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் உடைய வருகை, அதை நோக்கி தான் எல்லா கண்களும் இருக்கின்றன. இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள், இப்போ 4 பேரும் அந்த குரூ வந்து ரெடியா இருக்கு விண்ணில் சீறி பாயறதுக்காக. இந்த பணியில மொத்தமா இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? வணக்கம் திரு பார்த்திபன். உலகமே நீங்க சொன்ன மாதிரி உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு வந்து சுனிதா வில்லியம்ஸை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போறோம் சர்வதேச விண்வெளி மையத்திலேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம குறிப்பா வந்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்னைக்கு கிளம்பக்கூடிய இந்த ஸ்டார்லைன் இவங்களுடைய எலன் மஸ்கோடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா இதுல வந்து இதுதான் வந்து முதல் படி. இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் 4 பேர் ஏற்றிக்கிட்டு போறாங்க இல்லையா. இவங்களை வந்து பத்திரமா மேல அழைச்சிட்டு போறதுதான் முதல் சவாலான பணி. 2வது சவாலான பணி வந்து அந்த குரூவை வந்து மேல போய் டாக்கிங் பண்ணணும். இது 2வது இருக்கிறதுல மிக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அந்த டாக்கிங். ஏன்னா டாக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் தேவை. அந்த ஸ்கில்டு பர்சன்ஸை பைலட்டை இதில் அனுப்புவாங்க. இருந்தாலும் அந்த டாக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பணி. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் லாக்கிங் பண்ணுவாங்க. டாக்கிங் பண்ணிட்டு இங்கிருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. இல்லை அங்கிருந்து ஹேண்ட் ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி இந்த கேப்சூலுக்கு வருவாங்க. திருப்பி அன்டாக்கிங். ஸோ அன்டாக்கிங் இஸ் ஆல்சோ ரொம்ப கஷ்டமான ஒரு பணி தான். அதுக்கப்புறம் வர்றதுதான் மிக முக்கியமான சவால் நிறைந்த பகுதி, அதாவது ரீஎன்ட்ரி. இந்த ரீஎன்ட்ரியில தான் போன வாட்டி சுனிதா வில்லியம்ஸ் வர முடியாம ப்ராப்ளம் ஆனது. நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த ஹீலியம் வாயு கசிவு, இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த ரீஎன்ட்ரியில வராம இருக்கணும். ஏன்னா இப்ப ராக்கெட் எப்படி கேப்சூல் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாமே ஹீலியம் வாயுனால நிரப்பப்பட்டிருக்கும். ப்ரொபல்ஷன் தனியா இருக்கும். அது இல்லாம அதை ப்ரெஷர் பண்ணி வெளில தள்ளுறதுக்காக இந்த ஹீலியம் வாயுக்கள் இருக்கும். இந்த ஹீலியம் வாயுக்கள்ல கசிவு ஏற்பட்டதுன்னா போதியமான அளவு ப்ரெஷர் கிடைக்காததுனால நம்ம திரும்பி வரக்கூடிய வெலாசிட்டி, அதாவது பூமிக்கு வர வேண்டிய வெலாசிட்டி கிடைக்காம போகலாம். அப்படி கிடைக்காம போனா அவங்க விண்வெளியிலேயே தங்கி வர்ற ஒரு சூழல் ஏற்படலாம். இது எல்லாமே படிப்படியான சவால்கள் தான். மொத்தம் நமக்கு 4 சவால்கள் இதுல மெயினா இருக்கு. மேலோட்டமா பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு கட்ட சவால்கள் இருக்கு. அது எல்லாமே இப்ப போற இந்த குரூப் 10 டிராகன் 10 வந்து இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நிகழ்த்தும் நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பார்த்துட்டோம் கவியரசி, இப்போ நம்ம வழக்கமாக இங்கே நம்ம இஸ்ரோட ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் பார்ப்போம். நம்மளோட ஆர்பிட்டில் அந்த ராக்கெட்டில் வந்து அதோட செயற்கைக்கோளை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு 19 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்ற ஒரு டைம் லிமிட்டில் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இப்போ இந்த பயணம் வந்து விண்வெளி ஆய்வு மையத்தை நோக்கிய பயணம். எவ்வளவு தூர பயணமாக இருக்க போது, எவ்வளவு நேரம் எடுத்துக்க போது இந்த க்ரூ 10 மிஷன் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பார்த்திபன் சார். இது வந்து எந்த இதா இருக்கட்டும், எந்த ராக்கெட்டா இருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள்ல இருந்து 18 நிமிடங்கள் மட்டும் தான் எடுத்துக்கும் 400 கிலோமீட்டர் தொலைவை அடையிறதுக்கு. அதாவது பார்க்கிங் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரவரியா அந்த ஆர்பிட்ல பார்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள்ல இருந்து 18 நிமிடங்கள் மட்டும்தான் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் சர்வதேச விண்வெளி மையத்தை நம்ம கேப்சர் பண்ணணும். அந்த கேப்சர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு 12 மணி நேரங்கள்ல இருந்து 24 மணி நேரங்கள் வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா டைரக்டா இங்க இருந்து அனுப்புறது நேரா போய் சர்வதேச விண்வெளி மையத்தோட ஜாயிண்ட் ஆயிடாது. பார்க்கிங் ஆர்பிட்ல போனதுக்கு அப்புறம் அதுக்கு சில கால்குலேஷன் இருக்கு. அந்த சர்வதேச விண்வெளி மையம் என்ன வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய கேப்சூல் அதாவது நம்மளுடைய இப்ப அனுப்புறோம் இல்லையா, இவங்க எந்த வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதோடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய நிலைப்பாடுகள் எந்த டைரக்ஷன்ல எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இவங்க எந்த ஸ்பீட்ல இன்க்ரீஸ் பண்ணா அவங்க பக்கத்துல போகலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்கு. அதை நான் முன்னாடியே சொன்னேன். 2வது சவால் அப்படின்னா அந்த சவால் வந்து ரொம்ப பொறுமையா தான் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சோண்டு வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் அவங்க போய் நம்ம அட்டைன் பண்ண முடியும். இருக்கிறதுல சவால் நிறைந்த பகுதி அந்த பகுதி தான். இப்ப அனுப்புறதை விட டாக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்ம தொடர்ந்து பேசலாம் கவியரசு. இப்போ ஆல்மோஸ்ட் நேரம் நெருங்கிடுச்சு. ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் சில மணித்துளிகள்ல புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வு மையத்தில் அவங்களுடைய நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்ற காட்சிகளை பார்த்தோம். இன்னொரு பக்கம் இந்த ஏவுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 மிஷன் அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. நேரலையில்
அமெரிக்காவில் இன்னும் சில மணித்துளிகளில் விண்ணில் சீறிப்பாய காத்திருக்கக்கூடிய அந்த ராக்கெட் தொடர்பான காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வருவதற்கான பணி துவங்கியிருக்கிறது. Team is there outside, just right outside of the hatch, working on opening that hatch for them. Again, they're still inside of the Dragon spacecraft, and there you can see them in their seats. So they can't see what's going on outside of the vehicle, which is why the core is there to help communicate. They might be hearing some noises from the closeout team working on opening that hatch. This allows them to just know and understand what to expect, that those noises that they're hearing is expected, and that they can anticipate that hatch opening here shortly. And crew there using their pads that they would use during their flight. Those tablets hold their procedures, so they can, if they're wondering where, what they need to work through, what's coming up next in the procedure, they can look there on those tablets very easily. They were also taking some selfies earlier. Maybe some good memories of what's leading up to their future launch to the International Space Station. You got to make the most of it, that's for sure. Absolutely. And the two of the crew members there on your screen are veteran astronauts, so they've flown previously. So Anne McLean as well as Takuya Onishi have both been to the International Space Station before, so I'm sure they're familiar with launch scrubs and all the procedures and processes that go into that. Again, this is exactly why we go through a countdown. We have automated checks. We have manual checks. We have a whole team in mission control here in Hawthorne that monitor the vehicle and all of its systems to make sure that everything is good. We have a team monitoring all the ground systems to ensure everything is good. Again, if we are not 100% sure that we are safe, that we can launch safely and reliably, we will call a hold on a launch just like we did today, and we will wait until we are ready with another backup opportunity, hopefully in the next day or two. And again, there are several other opportunities this week. The earliest is tomorrow, about 24 hours from now. But again, waiting for confirmation from the NASA and SpaceX teams on when they will schedule that next opportunity, whether it's tomorrow or sometime later this week or even next. And on your screen, you can see the closeout team. It looks like they're beginning to work to open the hatch. And then once the hatch is open, the crew will begin exiting one by one with some assistance from those ground teams. And just by the number of people you can see on your screen there, you can see just how big of an operation it is to launch people. SpaceX, stand by for side hatch open. SpaceX Dragon, copy. And Dragon SpaceX, hatch is open, so we'll be handing you off the closeout team for egress. Sorry we couldn't get you off today, but we'll speak to you soon and look forward to trying it again. SpaceX Dragon, copy. We see the closeout crew. Great work. சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்த ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் க்ரூ 10 மிஷனில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்ன என்று முழுமையாக தற்போது தெரிய வராத நிலையில் நாசா தரப்பிலிருந்து இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் தற்பொழுது கருத்தொன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். NASA and SpaceX are standing down on the March 12 launch attempt. அது ஒத்திவைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு 5:18 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்க வேண்டிய அந்த ராக்கெட் இன்னும் அங்கே நிலை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் அங்கு அந்த டெக்னிக்கல் க்ரூ அங்கு பணி செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் 4 பேர் அடங்கிய அந்த க்ரூவும் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நிலவரம் என்பதற்கான சரியான புரிதல் தற்போது வரை கிடைக்கவில்லை. தொடர்ந்து நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய
நம்முடைய கெஸ்ட் கவியரசு அவர்களிடம் கேட்டு பெறலாம். கவியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ 5:18க்கு லான்ச் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் இன்னும் ஆகாமல் இருக்கு. ஸ்டாண்டிங் டவுன் ஆன் த March 12 லான்ச் அட்டெம்ப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது முழுமையாக ஒத்தி வைக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை டிலே பண்ணப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திரு பார்த்திபன். கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாண்டிங் டவுன்னா கம்ப்ளீட்டா திரும்பி ஒரு தரவு செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, அதனால உடனே அது என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதாவது எனி ப்ராப்ளம்ஸ், எனி லீக்கேஜஸ் ஏதாவது இருந்திருந்ததுன்னா கம்ப்யூட்டர் இமீடியட்டா ஹோல்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோல்டு என்ன அப்படிங்கிறத இமீடியட்டா அதை வந்து நிவர்த்தி பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா அதை ரெக்கவர் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ பிளான் பண்ணது வந்து கிட்டத்தட்ட லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பேஸுக்கு போயிட்டு டாக்கிங் பண்ற வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இமிடியேட்டா இப்போ ஒரு 2 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸோ ஹோல்ட் ஆகி திருப்பி லான்ச் பண்றது வந்து என்டையர் ஷெட்யூலை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இமிடியேட்டா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டிங் டவுன் போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நம்ம நேரில் என்ன நடக்குது தெரியாது அப்படிங்கிறதுனால நம்மளால அது தெளிவாகவும் சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 99% வந்து லான்ச்சை வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்திபன், நன்றி கவியரசு. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பெறுதமைக்கு. இஸ்ரோ தரப்பிலிருந்து நேயர்களே அதிகாரப்பூர்வமாக எக்ஸ்தலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தே ஆர் ஸ்டாண்டிங் டவுன் ஆன் த லான்ச். இது ஒத்திவைக்கப்படுகிறது. கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய டிராகன் க்ரூ 10 மிஷன் ஆனது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. புறப்படுவதற்கு தயாராக அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க பாருங்க, அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சூட் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கிறோம். அவங்களுக்கு உதவியாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் அங்கே வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். And those crew rotations, they're also intricately timed. So the crews typically spend around 6 months aboard the International Space Station once they get up there. So the current crew rotation that's up there is Crew 9, which was the 9th rotational crew mission for SpaceX flying NASA astronauts to the International Space Station. And once Crew 10 launches and to dock to the International Space Station, they'll complete that handover period with Crew 9 before Crew 9 makes their way back to Earth. And then there on your screen you can see the Crew 10 crew members working to get their hands free out of their launch and entry suits. Yeah, these suits are intravehicular suits. They are designed for being inside of the spacecraft only. They help keep the astronauts cool. It's almost like they have a mini self-A system, but it also helps protect the crew in case of a cabin depressurization during a launch. So they're not going to egress those, or egress. I mean, the suits are kind of like a miniature spacecraft, but they won't be getting out of the suits now, but they are just getting their hands free so that they can help safely climb out of their seats and out of the spacecraft. And typically, once we launch and the crew is safely inserted into orbit, the crew will often get out of those suits for the phasing ride as they catch up to the International Space Station to get a little bit more comfortable, since that can be sometimes a lengthy ride. If we had launched today, it was actually on the shorter end for phasing. It would have been about 10 hours to get to the International Space Station. And there we see a live look of Launch Complex 39 in Florida. It looks like the sun has fully set. And we now have one of the crew members of Crew 10 out.
நேயர்களே, சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 இந்த திட்டமானது இன்று அதிகாலை விண்ணில் சீரிப்பாய காத்திருந்த நிலையில் அந்த க்ரூவில் செல்ல இருந்தக்கூடிய அந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த 4 ஆய்வுக்குழுவினருமே கூட தயாராக இருந்தார்கள். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் தற்பொழுது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கான முழுமையான காரணத்தை தற்போது தெரிவிக்காத ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பற்றின விரிவான தகவல்களை வரும் செய்தி தொகுப்புகளில் நமக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும் என்று நம்பலாம். ஆனால் தற்போதைய சூழலில் திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. அங்க ராக்கெட்ல விண்ணில் சீறி பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த விண்வெளி குழுவினர் பாருங்க வெளியில கிளம்பி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் 2-3 நாள்ல பூமிக்கு வந்துடுவார் நினைச்சிட்டு இருந்தோம். தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. அந்த தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எப்பொழுது அடுத்த அட்டம் செய்யப்படும் அப்படின்னும் நாசா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படலை. அவங்க சொல்லியிருக்கிறது கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது என்பது மட்டும்தான். அட் த எண்ட் ஆஃப் த டே இறுதியா என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் அவங்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ, இங்கிருந்து அவங்களை ரீப்ளேஸ் பண்ண போற இந்த 4 பேருடைய பாதுகாப்பும் முக்கியம் அப்படின்றத கவனத்தில் கொண்டே இந்த திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். தொடர்ந்து ஏபிடி